ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலகி பெருகி பூமியின் நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன்களையும் ஆண்டு கொண்டு என்று அவர்களுக்கு சொன்னார். பொறுப்பாய் ஒப்படைத்தல் என்பது வேதாகமத்தின் மிக முக்கிய கொள்கைகள் ஒன்றாகும். தேவன் கொடுத்த பணிகளை மக்களிடத்திலோ அல்லது பொறுப்பிலோ நம்பிக்கையுடன் உண்மையுடன் ஒப்படைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இன்று உலக பிரகாரமான அலுவலகங்களிலும் சரி, ஆவிக்குரிய சபைகளும் சரி, பொறுப்பை உதாசீனம் செய்வோரும் பொறுப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க தயங்குவோரும் எப்போதும் தாங்களே பொறுப்புகளை செய்ய வேண்டும் என்ற நப்பாசையிலும் இருப்போரையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே தேவன் மோசேயும் ஆரோனும் தமது கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டதால் அவர்களுக்கு கானானுக்குள் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை மறுத்துவிட்டார். இப்போது கர்த்தர் மோசேயிடம், நீ இந்த அபாரி மலையிலேறி இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுத்த தேசத்தை பார். அதன் பின் ஆரோன் அவன் ஜனத்தண்டை சேர்க்கப்பட்டது போல நீயும் சேர்க்கப்படுவாய் என்றார். இந்த இடத்தில் தான் மோசே தனது பொறுப்பாளியாக இருக்கிறார். தனக்கு கானானுக்குள் பிரவேசிப்பை தேவன் மறுத்துவிட்டார் என்றோ அல்லது அதற்குள் பிரவேசிக்காமல் இங்கிருந்து பார்க்க வேண்டியதாயிற்று என்றோ அல்லது தான் மரிக்கப் போகிறேன் என்றோ அவர் கவலைப்படவில்லை. மாறாக தான் வழிநடத்தி வந்த மக்களின் மேய்ப்பல் இல்லாத ஆடுகளைப் போல ஆவார்களே என்று கவலைப்பட்டார். தனது பணியை முன்னெடுத்து செல்ல இன்னொருவரை நியமிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் முறையிடுவதை காண்கிறான். இந்த இடத்தில் மோசே தனக்காக கவலைப்படாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கவலைப்படுவதை காண்கிறான். இது ஒரு நல்ல தலைவனுக்கான குணாதிசயம். தனது தலைமைத்துவம் முடிந்தாலும் ஜனங்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு தலைவரால் சரிவர நடாத்தப்பட வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக்கும் தன்மையை மதிக்கத்தக்கது. இன்று நாம் காணும் தலைவர்கள் பலர் தனக்கு பின் இன்னொருவன் தன்னையோட அதிகமாக செய்துவானோ என்ற பயத்தில் தங்கள் பொறுப்புகளை சரிவர மற்றிடம் ஒப்படைக்க தயங்குவது. எப்பொழுதும் தாம் தான் தலைமூத்தத்தில் இருக்க வேண்டும், தன்னை போல இன்னொருவரால் எதையும் செய்ய முடியாது என்ற பெருமையான எண்ணங்களால் ஆளப்படுபவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, தேவன் நமது கரங்களில் தந்த பொறுப்பை அவருக்காக முழு மனதோடு செய்ய முற்படுவோம். அந்த பொறுப்பை தேவனே இன்னொருவரிடம் ஒப்படைக்க எண்ணும் போது சந்தோஷமாக விட்டுக் கொடுக்க முன் வருவோம். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, நீர் எங்களை நம்பி தந்திருக்கும் பொறுப்புகளை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வதாய் காணப்பட எங்களுக்கு உதவும். எங்கள் அனைவரையும்
உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.